தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம், நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவ திரு திருச்சிற்றம்பலம் சுவாமிகள் குருநாதர் அவர்களோட பாத கமலங்களை வணங்கிட்டு இன்னைக்கு நம்ம இயற்கை சார்ந்த ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். என்னங்க சார் அப்படின்னு கேட்டா, இப்ப நமக்கு இந்த எண்ணம் எத்தனை பேருக்கு வந்திருக்குன்னு தெரியல. கிராமப்புறங்கள்ல வயல்வெளிகள்ல வாழக்கூடிய விவசாயிகள் எந்த யோகாம் பண்றதில்ல, எந்த எக்ஸசைஸ் பண்றதில்ல, அவங்களுக்கு சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லை, சாதாரணமா நல்லா ஆரோக்கியமா இருக்கிறாங்க. ரொம்ப வயசு வரைக்கும் வயல்வெளியில உழைக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஆரோக்கியமா இருக்கிறாங்க. எப்படி இது சாத்தியமாச்சு? நகர்ப்புறங்கள்ல வாழக்கூடிய நிறைய அன்பர்களுக்கு கொஞ்சம் ஒரு 40 வயசு 50 வயசு தாண்டதுக்கு அப்புறம் சுகர் வந்துடுது, ப்ரெஷர் வந்துடுது, வேற வியாதிகளால பீடிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு வாக்கிங் தேவைப்படுது, ஜாகிங் தேவைப்படுது, ரன்னிங் தேவைப்படுது, நிறைய மருந்துகள் எடுக்க தேவைப்படுது. இன்னொன்னு என்னன்னா, வீட்டில இருந்து கடைக்கு போறதுக்கு கூட ஒரு செருப்பை போட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலையா இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு சுகர் அதிகமா இருக்கிறதுனால அவங்களோட பாதம் தரையில கூட படுறது இல்லை. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊசியோ இல்ல ஏதாவது ஒரு ஆணியோ அவங்க காலில் பட்டுச்சுன்னா, புண்கள் ஆயிடுச்சுன்னா அது ஆறாம அந்த சுகரை இன்னும் வலுப்படுத்திடுது. பிரியமானவர்களே, இப்போ நமக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல மெக்கானிக்கல் வேர்ல்டுல வீட்டுக்குள்ள ஒரு செருப்பு, வெளியில ஒரு செருப்பு போட்டுக்கக்கூடிய ஒரு நாகரிகம் வளர்ந்துருச்சு. நம்ம கொஞ்சம் அந்த நகர்ப்புற வாழ்க்கையை திருத்தி பார்க்கும்போது யோக மரபியலான சில விஷயங்களை இந்த இடத்துல நம்ம வெளியில சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். என்ன சார் யோக மரபியலான விஷயங்கள் அப்படின்னா, யோகா கலாச்சாரத்தை கொஞ்சம் இங்க எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தோம்னா, நம்ம உடம்பு வந்து பஞ்சபூதங்களால் ஆனது. அந்த பஞ்சபூதங்களோட மண் தத்துவத்துல அதிகமா நம்மளோட ஆட்பட்டு இருக்கிறோம். உங்களுக்கே தெரியும், மண்ணில இருந்து பிறக்கிறோம், திரும்பி மண்ணுக்கே போறோம். எப்படி மண்ணில இருந்து பிறக்கிறோம்? மண்ணில இருந்து விளைவிச்சு எடுக்கக்கூடிய உணவுகளை அம்மா தாய் சாப்பிட்டு தான் நம்ம உடம்பை உருவாக்குறா. திரும்ப நம்ம இறந்ததுக்கு அப்புறம் மண்ணிலே போய் மண்ணோட மண்ணா கரைஞ்சிடறோம். பைபிள்ல இந்த மாதிரி ஒரு பழைய ஏற்பாட்டுல ஒரு வசனத்தை இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். மண்ணிலிருந்து எடுத்து செய்யப்பட்ட ஒரு உருவத்துக்கு பரமபிதா அவர்கள் அவங்களோட உச்சியிலிருந்து சுவாசத்தை கொடுத்து உயிர் கொடுத்ததா சொல்றாங்க. அப்ப எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய இந்த உடம்பு மண் தத்துவத்தோட சம்பந்தப்பட்டிருக்குங்கிறது நமக்கு ஆணித்தனமா வரலாறு பூர்வமாகவும் யோகா கலாச்சாரத்து மூலமாகவும் தெளிவா தெரியுது. சரி, இப்ப என்னங்க சார் இதுல ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்ல வர்றீங்க? அந்த வயல்வெளியில வேலை செய்யறவங்களை சொல்றீங்க, நகர்ப்புறத்துல இருக்கிறவங்க சொல்றீங்க, இதுல எங்களுக்கு என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. நகர்ப்புறங்கள்ல இருக்கிறவங்களை விட கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய வயல்வெளிகள்ல வேலை செய்யறவங்க அதிக நேரம் மண்ணோட தொடர்புடையவங்களா இருக்கிறாங்க. செருப்பு போடவே மாட்டாங்க. எத்தனையோ விவசாயிகள் நீங்க பாக்குறாங்க, ரொம்ப மிடுக்கா நடந்து வருவாங்க, அவங்களுக்கு சுகர் பிரஷர் எதுவுமே இருக்காது. ஏன்னா அவங்க அதிகமா மண்ணோட தொடர்புடையவங்களா இருக்காங்க. நம்ம வாக்கிங் போற கூட ஷூ தான் போட்டுக்கிறோம், நம்ம பாதத்தை தரையில வைக்கவே மாட்டேங்கிறோம், வீட்லயும் சரி வெளியிலயும் சரி. சரி, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய யோக அறிவியலும் வேற ஏதாவது ரகசியம் இருக்குதுன்னா, ஆமா, 100% இருக்குது. இந்த பூமிக்கு கீழே சில எலக்ட்ரான்கள் இருக்குது. அந்த எலக்ட்ரான்கள் ஒரு வித மின் சக்தியை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்குது. நம்ம உடம்புலயும் ஒரு விதம் மின்சக்தி இருக்குது. எப்படிங்க சார் நம்ம உடம்புல மின்சக்தி இருக்குது அப்படின்னா, நீங்க ரொம்ப நேரம் ஒரு பிளாஸ்டிக் இப்படி ஒரு சீப்பை வச்சு இப்படி தடவிட்டு நம்ம மயிர்கால்கள் பக்கத்துல வச்சீங்கன்னா மயிர்கால்கள் அப்படியே நட்டுக்கிட்டு நிக்கிறத பார்க்க முடியும். கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை நம்ம உடம்புல இருக்கு. நம்மளோட ரோமத்துக்கெல்லாம் அந்த தன்மை இருக்குது. ஸோ நம்ம உடம்புலயும் அந்த எலக்ட்ரான்ஸ் மின் இழுக்கக்கூடிய சக்தி இருக்குது. பூமியில இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸும் நமக்கும் சம்பந்தம் இல்லாமே இருக்கிறோம். ஏன்னா பூமியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ரொம்ப புத்திசாலித்தனமானது. இந்த புத்திசாலித்தனத்தை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்ப வனப்பகுதிகளில் காட்டுல இருக்கக்கூடிய மண் ரொம்ப வளமான மண். நம்ம மனுஷன் அதை வந்து காயப்படுத்த முடியாது, தொந்தரவு பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அந்த வளமான மண்ணு மரங்கள் நிறைய இருக்கும்போது யானை வந்து என்ன பண்ணும்னா, ஒரு மரத்து வாத பிச்சு திங்கும் போது இந்த மரம் இன்னொரு மரத்தோட கம்யூனிகேட் பண்றதுக்காக தன்னோட வேற மண்ணு மூலமா பிணைஞ்சு செல்லக்கூடிய வேற அதை உபயோகப்படுத்துது. அந்த வேற வெளியில இருந்தா கண்டிப்பா செத்து போயிடும். அது மண் மூலமா தகவலை அனுப்பி இன்னொரு வேருக்கு சொல்லி, உன்னை வந்து யானை சாப்பிட வர்றா, நீ உன்னை காப்பாத்திக்கோன்னு சொல்லும்போது அந்த மரம் வந்து ஒரு விஷத்தன்மையான அமிலங்களை சுரக்கும் போது யானை வந்து சாப்பிட முடியாம தப்பிச்சு போற மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இது மட்டும் கிடையாதுங்க. பாம்பு பார்த்தீங்கன்னா அந்த உயிரினம் மண்ணோட ரொம்ப தொடர்பு கொண்டதா இருக்குது. எலியை நீங்க எடுத்தீங்கன்னா எலி அப்படித்தான், பெருச்சாலி, இந்த மாதிரி நிறைய மண்ணில் இருக்கக்கூடிய மிருகங்களுக்கு ஒரு பிரத்யேகமான அறிவு இருக்குது. என்ன சார் பிரத்யேகமான அறிவு அப்படின்னா, பூமி அதிர்வு ஏற்பட்டாலும் பூகம்பம் ஏற்பட்டாலும் அதுக்கு சென்ஸ் வந்துடும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் கூட, பூமியில் இருக்க எலக்ட்ரான் கூட இப்ப நிறைய ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞான பூர்வமா நிரூபிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப மனிதனுக்கு தொல்லை தர விஷயம் என்ன தெரியுங்களா?
ரொம்ப மனுஷன் கஷ்டப்படுற விஷயம் என்ன தெரியுங்களா? துன்பங்களால துயரங்களால பீடிக்கப்பட்டு தூக்கம் வரல சார் எனக்கு. கண்டிப்பா நம்ம மண்ணோட தொடர்புடையவங்களா இருந்தோம்னா நம்ம தூக்கத்தை கண்டிப்பா அதிகரிக்க முடியும். நீங்க பிராக்டிக்கலா இதை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு புல் தரையில, அதாவது இயற்கையா விளைஞ்ச புல் தரையிலையோ மணல்லையோ இல்லைன்னா நம்ம மண் தரையிலையோ கால்கள செருப்பு அணியாம ஒரு நாளைக்கு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நீங்க நடைப்பயிற்சி பண்ணும்போது பூமியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் நம்ம மனித உடம்புடைய எலக்ட்ரான்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அது ஒரு மொழியை பாஸ் பண்ணுது. இந்த மொழி எதுக்கு ஆகுது அப்படின்னா, மூளையில் இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய அந்த செல்களில் இருக்கக்கூடிய மின்சாரத்தை தூண்டி உற்பத்தி பண்ண வச்சு மூளையை அமைதிப்படுத்தி மனதை சாந்தப்படுத்தி வச்சு உறக்கத்தை அதிகப்படுத்துறதா இப்ப ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய விஞ்ஞானிகள். ஏன்னா நோயாளிகளுக்கு என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா, அவங்களால வலி தாங்க முடியாது, அவங்களால தூங்க முடியாது. இந்த 2 விஷயத்துக்கும் ஒரு அற்புதமான தீர்வு என்னன்னா, நம்ம இயற்கையோட தொடர்புடையது, அதோட மண்ணோட தொடர்புடையவங்களா இருக்கலாம். பிரியமானவர்களே, நீங்க இந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். நிறைய இடங்கள்ல ரிட்ரீட் எல்லாம் வைக்கிறாங்க, நம்ம உடம்ப நம்மளே புதுப்பிச்சுக்கிறதுக்கு. நீங்க நினைச்சு பாருங்க, அந்த மாதிரி இடங்கள்ல மண் குளியல்னு ஒண்ணு வைக்கிறாங்க. இல்லைன்னா மண்ணுக்குள்ள தோண்டி இது வரைக்கும் மண்ணில் நம்ம புதைச்சு வச்சிடறாங்க. மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வளமான கனிமங்கள், அந்த எலக்ட்ரான்ஸ், அங்க இருக்கக்கூடிய ஈர்ப்பு சக்தி, மண்ணுக்குன்னே இருக்கக்கூடிய தன்மை, மண் தத்துவம், இதெல்லாம் சேர்ந்து மனிதனோட உடம்ப புடிச்சு அழுத்தி அங்க இருக்கக்கூடிய அந்த சக்திகளை உடல் பரிமாற்றம் பண்ணும் பொழுது நம்மளுடைய மூளை நரம்புகள் தூண்டப்பட்டு நமக்கு நல்ல விதமா புத்தி சிந்தனையும் உண்டாகிறதா சயின்ஸ் நிரூபிச்சிருக்காங்க. ஏன்னா இப்ப நான் ஏதோ ஒரு விஞ்ஞான பூர்வமா சொன்னேன்னா அது ஒரு கற்பனையா கூட இருக்கலாம். ஆனா விஞ்ஞான பூர்வமா சொல்லும்போது உலக மக்கள் எல்லாமே ஏத்துக்கலாம். பிரியமானவர்கள், நமக்கு நிறைய வேலை இருக்கு. நம்ம பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கேட்ஜெட்ஸ், நம்ம என்ன பண்றோம், நமக்கு சுத்தி இருக்கிற பொருட்களை அரவணைச்சு அது கூடயே கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் அழியக்கூடிய பொருள். அழியாம இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல இயற்கையில அந்த மண்ணோட நம்ம தொடர்பு வச்சுக்கணும். இன்னும் நீங்க ரோட்ல நீங்க நடந்து போகும்போது கூட, நீங்க வண்டியில போகும்போது கூட உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க பின்னாடி வராங்க, எச்சி காரி துப்புறதை நம்ம பார்க்க முடியும். பொறுமையா அன்பா அவங்க கிட்ட எல்லாம் சொல்லுங்க. அந்த மண்ணு ரொம்ப புனிதமான மண்ணு, அது தார் ரோடு போட்டிருந்தாலும் சரி, வேற இருந்தாலும் சரி, துப்ப வேண்டாம்னு சொல்லுங்க. ஏன்னா அது நம்மளோட பூமி தாய், அதை நம்ம உமிழக்கூடாதுன்னு ஒரு நல்ல விஷயத்தை நீங்க சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அது மேல கால் வச்சு நடக்கும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் தன்மை நமக்கு வர பாதிப்பு இருக்குது. அதனால இந்த ஒரு விஷயத்த நம்ம இன்சிஸ்ட் பண்ணலாம். நம்ம யாரை பார்த்தாலும் எச்சி துப்ப வேண்டாம்னு சொல்லலாம். 2வது, நம்ம இயற்கையோட இயற்கையா இருக்கலாம். எப்பவெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ ஒரு காட்டு பகுதி அந்த மாதிரி இடங்கள்ல போய் நல்ல மணல்ல உங்களோட உடம்புல உள்ளாடை மட்டும் அணிஞ்சிட்டு நீங்க ஷவாஸ்னால படுத்து மேல வானத்தை பார்த்த மாதிரி உங்களோட கைகள் 2ம் காலு நீட்டி இருக்கணும். உங்க கைகள் 2ம் தொடை பக்கத்துல பக்கவாட்டுல இப்படி பிரபஞ்சத்தை நோக்கி இப்படி விரிச்ச மாதிரி வச்சிருக்கணும். ஏன்னா 72,000 நாடி நரம்புகளை முடியக்கூடிய இடம் நம்ம கைகளும் கால்கள் தான். அதை மண்ணோட கொஞ்சம் புதஞ்ச மாதிரி வச்சு நீங்க வானத்தை பார்த்த மாதிரி அமைதியா கண்களை கொஞ்ச நேரம் வானத்தை பார்த்த மாதிரி வச்சு கொஞ்ச நேரம் கழித்து கண்களை மூடி ஆசுவாசப்படுத்தி இந்த ஒரு பயிற்சி பண்ணலாம். இன்னொன்னு, பிரத்யேகமா தயாரிக்கப்பட்ட வளமான மண்ணுக்குள்ள உங்களை இதுவரைக்கும் புதைச்சு வச்சு, ஏதோ ஒரு நண்பர்களோட உதவியில புதைச்சு வச்சு ஆடாம அசையாம நின்றுட்டு இருக்கும்போது அந்த பயிற்சியும் செய்யலாம். இது 2வது பயிற்சி. இதெல்லாமே எனக்கு முடியல சார், என்னால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா நீங்க கண்டிப்பா அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் வெறும் கால்கள்ல மெதுவா ஒவ்வொரு ஸ்டெப்பும் அந்த மண்ணோட தொடர்புடையதான். மெதுவா ஒவ்வொரு தடவை வைக்கும்போது நான் என்னோட ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன், நான் இந்த பூமி தத்துவத்துல, இந்த பூமி இயற்கையோட நான் ஒன்னாகிறேன், அது கூட நடந்துக்கிறேன், நானும் இயற்கையும் ஒண்ணு, நானும் மண்ணும் ஒண்ணு, என்னோட பூமி தாய் நானும் ஒண்ணுங்கிற அந்த சக்தி மையத்தை உருவாக்கி நீங்க மெதுவா ஒவ்வொரு ஸ்டெப்பா வச்சு நடந்து போகும்போது அது கூட ஒரு இணைப்புணர்வு உண்டாகும். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆமை கடல் பகுதிகளை இருக்கும்போது உள்ள இருக்கும்போது வெளியில மண்ணை தோண்டி முட்டை வச்சுட்டு மூடி வச்சுட்டு உள்ள போய் நினைச்சிட்டே இருக்கும்போது ஆமை வெடிக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். இதை நம்ம வாசியத்து கூட சொல்லியிருப்போம். ஏன் அந்த மண்ணுக்கு அவ்வளவு சக்தி இருக்குதுன்னா, இந்த நினைவலைகளை, தண்ணீருக்குள்ள இருக்கக்கூடிய நினைவலைகளை பஞ்சபூத தத்துவத்துல ஒரு தத்துவத்துல இருந்து இன்னொரு தத்துவத்துக்கு நடக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனு கூட அந்த மண்ணு தான் உதவிகரமா இருக்குது. இவ்வளவு அதிசயங்கள் இருந்த அந்த பஞ்சபூதங்கள்ல ஒன்னா அந்த மண்ணு கூட நம்ம இணைந்து இருக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பதிவுகள்ல நெருப்பை பத்தி பேசியிருக்கிறோம், நீரை பத்தி பேசியிருக்கிறோம். ஒவ்வொரு பஞ்சபூதங்களும் அதுக்கான சக்தி மையத்தை வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்குது. மனிதன் நம்ம தான் அதை விட்டு எப்படியெல்லாம் தள்ளி போயிடுமோ அப்படி தள்ளி இருக்கும்போது அது வெளிப்படுத்தக்கூடிய அந்த மின்சார சக்தியானது, எலக்ட்ரானிக் சக்தியானது, பிரபஞ்ச சக்தியானது நம்ம கிட்ட சரிவர கிடைக்காம போகுது. இன்னும் நல்லா பாருங்க, குழந்தைங்க அது ஆரம்பத்துல அது புரண்டு குப்புற விழுந்து எழுந்திருக்கும் போது மண் தரையில விழுந்து அது எந்திரிக்கும் போது அதுக்கான சக்தி அதிகமா இருக்கும். அதிகமா குழந்தைகளை நம்ம பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க, மெத்தையில படுக்க வைக்காத, கீழே தரையில படுக்க வைன்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு ஆழமான விஷயத்த நான் சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்ம அஷ்டாங்க நமஸ்காரம், சாஷ்டாங்க நமஸ்காரம் எல்லாம் பண்ணும் பொழுது நம்ம கோயில்கள்ல, திருக்கோயில்கள்ல பாத்தீங்கன்னா வெளியில தரையில நம்ம
ஆண்களான்னா அவங்களோட மேல் சட்டைய இல்லாம விழுந்து வணங்க சொல்லுவாங்க. நம்மளோட 8 இடங்கள் வந்து நம்ம பூமி மேல டச் பண்ணும்போது அந்த 8 இடங்கள்ல வர்ம புள்ளிகள்ல பூமியிலிருந்து வரக்கூடிய அந்த ஆகர்ஷண சக்தியானது, அந்த பிரபஞ்ச சக்தியானது 8 இடங்களை டச் ஆகி நம்ம உடம்புல மேல போகும்போது அந்த காந்த சக்தி நம்ம உடம்ப சீராக்குது. இது மட்டும் இல்லாம இது மட்டும் தான் சார் பலன்களா? அப்படி கிடையாது, எக்கச்சக்க பலன்கள் இருக்குது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்த சிவப்பு அணுக்களோட மேல் பரப்ப சக்தி ஊட்டக்கூடிய தன்மையை நம்ம பூமியோட இணைந்து நடக்கும்போது அது ஒரு நல்ல பலனை கொடுக்குது. 2, வலிகள் இல்லாம இருக்கக்கூடிய தன்மையை வளப்படுத்துது. 3, ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்குது. 4, உடல்ல இருக்கக்கூடிய மின்சார சக்தியை உடல் முழுவதும் வியாபிச்சு சரிவர இயங்க வைக்குது. நம்ம உடலை சக்தி மிக்க உடம்பா மாத்துது. இன்னொன்னு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. இன்னும் சில ஆராய்ச்சியாளர்கள், சில மருத்துவர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, தங்களோட பேஷண்ட்டுகளை, இந்த இயற்கையோட இணைந்த மருத்துவர்கள் என்ன பண்றாங்களா, தங்களோட பேஷண்ட்டுகளை மண் குளியல் பண்றதுக்காகவும் மண்ணோட நடக்க வைக்கிறதுக்காகவும் மண் எடுத்து மேல போத்திக்கிறதுக்காகவும் பண்றாங்க. இதெல்லாம் தாண்டி சித்த மருத்துவத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க. அதாவது நம்மளோட தோலோட சருமத்தை பலப்படுத்துறதுக்காகவும் மண் குளியலை பண்றாங்க. நீங்க தோல் சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகள், அரிப்பு, இந்த மாதிரி வட்டமா வர்றது, சொறி, இந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்ப முக்கியமா நம்ம பூவரசங்காயை எடுத்து தேய்க்கிறத பார்த்துக்கலாம். அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் முத்தலா போச்சு அப்படின்னா, அந்த நோய் கொஞ்சம் முதிர்ச்சியா போச்சுன்னா, புத்து மண்ணை எடுத்து மண்ணோட தண்ணியோட குடைச்சு அதை உடல் முழுவதும் அப்ளை பண்ண சொல்றாங்க. ஏன்னா அந்த புத்து மண்ணு கரையான்ல இருந்து வரக்கூடிய ஒரு லிக்விட அந்த மண்ணு வந்து சேகாரம் பண்ணி வச்சு தன்னோட கெமிக்கல் ரியாக்ஷனை பண்ணி அது வந்து இந்த சொறி, சிறங்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பெரிய அருமருந்தா சொல்றாங்க. இயற்கை மருத்துவத்துல இந்த மண்ணை, புத்து மண்ணை எடுத்து சருமம் பாதிச்ச இடத்துல தேய்க்கும் போது அது பளபளப்பாகி அதனோட தன்மையை மீட்டு வருது. இந்த செல்லோட அணுக்களுக்கும் அது அவ்வளோ உதவிகரமா இருக்குது. இதெல்லாம் தாண்டி நம்மளோட இந்த அவசர கால உலகத்துல இப்பெல்லாம் சொல்றாங்க, மே மாசம் ஒரு எக்ஸ்கர்ஷன் போறோம், நான் ஒரு ஹில் ஸ்டேஷன் போகணும், நான் அங்க போகணும் இங்க போகணும் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு நான் இயற்கையோட இருக்கணும். இப்ப பாருங்க, பீச்சுக்கு போகும்போது ஒரு சந்தோஷம் இருக்குது. ஏன்னா பஞ்சபூதத்தினோட தண்ணி கூட நீங்க கலந்துருக்கிறீங்க. ஆனா தண்ணி கூட கலந்துருக்கோம், நெருப்பு கூட கலந்துருக்கோம், காற்றோட கலந்துருக்கோம். ஆனா மண்ணோட தொடர்பு ரொம்ப 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 கம்மியா இருக்குது. இந்த காலகட்டத்துல மற்ற பஞ்சபூதங்களை இருக்கக்கூடிய சக்தியை விட மண்ணுக்கு சக்தி அதிகம். அந்த மண்ணை தான் நம்ம கடைசியா போக போறோம். நம்ம போக போற இடத்துக்கான ஒத்திகையை பார்க்கற கூட அந்த மண் தத்துவம் ரொம்ப ரொம்ப உபயோகரமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது இயற்கையோட அந்த மண்ணோட தொடர்புல இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.